Hi dear, welcome to SK Spark English Academy and ஏகலைவா கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸே சரி என்கிட்ட நிறைய கேட்டிருந்தாங்க. சார் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வச்சு ஒரு வீடியோ போடுங்க சார், அது எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார், நீங்கள் நடத்தும் போது எங்களுக்கு புரியுது, பட் அதுக்கப்புறம் வீட்டில் போய் அதை எடுத்து பார்த்தா புரிய மாட்டேங்குது சார், என்னன்னு தெரியல, அதனால் அப்படி நீங்கள் வீடியோவோ பண்ணீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு வீடியோட பண்ண முடியாதுங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இல்லை சின்ன டாபிக்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் லென்த்தியான டாபிக் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு வீடியோவில் பண்ண முடியாது, 2 வீடியோ டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் ப்ரைமரி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துக்குவோம், செகண்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மேஷனோ இல்லை அட்வர்ப் ஃபார்மேஷனோ என்ன பண்ணோம், கம்பேரிசன் பண்ணி மாற்றும் போது என்ன ஆகக்கூடாது, அதோட மீனிங் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஓகேவா? என்னவா, அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை ஒரு அட்வர்ப் ஃபார்மாக இருக்கட்டும், அதோட என்ன பண்ணோம், ஒரு பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணுவோம் இன்னொரு டைப்புக்கு மாற்றுறோம், அதை பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்க்கோ இல்லை சூப்பர்லேட்டிவ்க்கோ மாற்றுறோம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அதோட மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதாங்க இந்த மாடலு, ஓகேங்களா? ஓகே, இது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மொத்தம் எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஒன் கம்பேரிட்டிவ்னு சொல்கிறாங்க, தேர்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஜெக்டை பற்றி மட்டும், ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டை பற்றி மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ் சொல்லுவோம். ஒருவேளை கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இல்லை பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை சொல்லும், கம்பேரிட்டிவ் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணி சொல்லணும், இல்லைங்களா? 2 கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு சொல்லணும். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா 2 கம்பேர் பண்ணாலும் சரி இல்லை மோர் தென் 2, இவா 2 ஆர் மோர் தென் 2 கம்பேர் பண்ணி என்ன பண்ணோம், எது பெஸ்ட்டுன்னு சொல்லணும். இப்போ இது பெஸ்ட்டுன்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லணும், இல்லாட்டி இது பெஸ்ட்டுனா இது பெஸ்ட்டு, 2ல் 1 பெஸ்ட்டுன்னு சொல்லணும், அது சொன்னால் அது சூப்பர்லேட்டிவ், புரியுதுங்களா? இப்போ பாசிட்டிவ்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்டை சொல்லணும், கம்பேரிட்டிவ்னா 2 கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லணும், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா 2 இல்லை மோர் தென் 2 கம்பேர் பண்ணி அதில் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அது சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் நிறையா ஃபார்முலாலாம் கிடையாது, மற்ற கிராமர் மாதிரிலாம். இதுக்கு மொத்தமே ஒரு 4 டைப் கிராமர் தான் இருக்குது, ஃபார்முலா தான் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்ஜெக்டிவ் தெரிஞ்சிருக்கணும், இல்லையா? அட்ஜெக்டிவ்னா என்ன, ப்ளஸ் அந்த அட்ஜெக்டிவோட எங்கே இஆர் சேர்ப்பாங்க, இங்கே இஎஸ்டி சேர்ப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பேன், மோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்துருக்கும், இல்லையா? அது ஒன்றும் கிடையாதுங்க, மோனோ அட்ஜெக்டிவாக இருந்தால் அந்த இடத்துல இஆர் இல்லை இஎஸ்டி ஃபார்ம்லாம் சேர்ப்பாங்க, புரியுதா? இதே ஒருவேளை அது டைசிலபிக் அட்ஜெக்டிவோ இல்லை மோர் தென் 2 or 3 சிலபிக் நம்ம கூட அட்ஜெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ண முடியாது, நம்ம இஆரோ இஎஸ்டியோ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது பிரகாரம் இப்போ பார்த்துருக்கப்போனா இப்போ இஆர் எங்கே யூஸ் பண்ணுவோம், இஎஸ்டி இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பொறுத்தவரைக்கும் பிளைன் அட்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா கைண்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கைண்டஸ்ட்னு நம்ம கொண்டுட்டு வரலாம், ஓகேங்களா? அப்போ கம்பேரிட்டிவ்ல கைண்டர்னும் சூப்பர்லேட்டிவ்ல கைண்டஸ்ட்னு நம்ம கொண்டுட்டு வரணும். ஒருவேளை பாசிட்டிவ் ரிச் வந்திருக்கு அப்படின்னா கம்பேரிட்டிவ் வரும்போது என்ன இருக்கு, நமக்கு ரிச்சர், சூப்பர்லேட்டிவ்னா ரிச்சஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதே பாசிட்டிவ்ல ஸ்வீட் வந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ் வரும்போது ஸ்வீட்டர், சூப்பர்லேட்டிவ்ல ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு வரும், ஓகேவா? அதே மாதிரி டால் அப்படி வந்துருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ல, கம்பேரிட்டிவ் வரும்போது டாலரு, சூப்பர்லேட்டிவ் வரும்போது டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இது எப்படி, சும்மா பிளைனாக இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் அது மோனோ அட்ஜெக்டிவாக இருந்தால், ஓகேவா? ஒருவேளை அந்த அட்ஜெக்டிவோட இ இருக்குது, அட்ஜெக்டிவோட எண்டில் இ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்கேயும் நம்ம ஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதேமாதிரி சூப்பர்லேட்டிவ் அது இஎஸ்டி மட்டும் எஸ்டி மட்டும் யூஸ் பண்ணால் போதும், ஓகேவா? அதாவது அட்ஜெக்டிவோட எண்டில் இவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ல இ மட்டும் இருந்தால், இ மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், கம்பேரிட்டிவ் மாற்றும் போது ஆர் மட்டும் போட்டால் போதும், சூப்பர்லேட்டிவ் மாற்றும் போது எஸ்டி மட்டும் போட்டால் போதும். ஹாவ் அண்டர்ஸ்டுட் இல்லையா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஃபைன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் போகும்போது ஃபைனர்னும், சூப்பர்லேட்டிவ் போகும்போது ஃபைனஸ்ட்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி லார்ஜ் வந்திருக்கு என்று என்ன இருக்கு, இ இருக்கா, அப்போ என்ன மட்டும் போட்டால் போதும், கம்பேரிட்டிவ்க்கு ஆர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், அப்போ லார்ஜர், சூப்பர்லேட்டிவ்னா லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதே நோபல் வந்திருக்கு அப்படின்னா இது கம்பேரிட்டிவ் மட்டும் என்ன பண்ணு, நோபலர், அதே மாதிரி சூப்பர்னா நோபலஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வைஸ் வந்திருக்கு, வைஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கம்பேரிட்டிவ் இருந்தால் வைஸை, சூப்பர்னா வைசஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுவேன். ஹாவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? அதுதான் இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், அட்ஜெக்டிவோட எண்டில் இ வந்துருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவோட ஈல எண்டு வந்துருந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ் நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணால் போதும், ஆர் யூஸ் பண்ணால் போதும், சூப்பர்லேட்டிவ்க்கு நான் என்ன பண்ணுவேன், எஸ்டி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அந்த டைப் புரியுதா? அடுத்து பாருங்க, இது என்ன
அட்ஜெக்டிவோட எண்டில் எனக்கு கொடுத்துருக்க மோனோ அட்ஜெக்டிவோட எண்டில் ஒய்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒய்ங்கிறது என்ன சார்? ஒய்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதாவதுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு செமி வவ்வல்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? பேசிக் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு. அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருப்போம். மெயின் வவ்வல் என்ன, செமி வவ்வல் என்ன, கான்சோனன்ட் என்ன அப்படின்லாம் நிறையா பார்த்துருப்போம். அந்த பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய்ங்கிறது ஒரு செமி வவ்வல். இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஐயை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் இருக்கும். எதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம்? ஐ ரிஃப்ளெக்ட் பண்ணி ஐ ஃபார்மேஷன் மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்படி வந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ் மொத்தமாக என்ன பண்ணும்? IER யூஸ் பண்ணணும். ஒய்ல முடிஞ்ச என்ன யூஸ் பண்ணணும்? இப்போ IER அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் என்ன பண்ணணும்? IEST அப்படின்னு கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இப்போ ட்ரை வந்திருக்கு. ட்ரைனா என்ன முடிஞ்சிருக்கு? ஒய்ல முடிஞ்சிருக்கா? அது எப்படி கொண்டு போனோம்? இப்போ ட்ரையர். கம்பேரிட்டிவ்னா ட்ரையர், சூப்பர்னா ட்ரையஸ். அந்த ஒய் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன்? IER யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன பண்ணியிருக்கேன்? IEST யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ட்ரை வந்தா ட்ரையர், ட்ரையஸ். அதே மாதிரி ஹாப்பி ஒய்ல முடிஞ்சிருக்கா? அப்போ இங்கே என்ன வரும்? ஹாப்பியர். அங்கிட்டு போகும்போது ஹாப்பியஸ்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஹெல்த்தி அப்படின்னு வந்துருக்கு. அப்போ அங்கே போகும்போது வரும் ஹெல்த்தியர் அப்படின்னு கம்பேரிட்டிவ் போகும். சூப்பர்னா ஹெல்த்தியஸ்ட் அப்படின்னு வரும். அதே இது லக்கி அப்படின்னு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் போகும்போது லக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்லேட்டிவ் அது லக்கியஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? ஓகே. அதே மாதிரி தான் பாருங்க டபுள் வவல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டபுள் வவல்ஸ் இதில் அது டபுள் ஓ இல்லாட்டி டபுள் இ இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ER யூஸ் பண்ணுவாங்க கம்பேரிட்டிவ்க்கு. சூப்பர்லேட்டிவ்னா EST யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ கூல் இருக்குது. கூல் எத்தனை ஓஸாக இருக்குது? டபுள் ஓ. டபுள் ஓன்னா நமக்கு வவ்வல் தானே. இப்போ டபுள் ஓ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ER சேர்க்கலாம். அப்போ கூல் வந்தால் கூலர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவாகவும், சூப்பர்லேட்டிவ்ல கூலஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இதே ஒரு பாசிட்டிவ்ல என்ன இருக்குது? டீப் வந்திருக்கு அப்படின்னா கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? டீப்பர். சூப்பர்லேட்டிவ்னா டீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டுட்டு போகணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்போ பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இன்னொரு டைப் போட்டிருக்கேன் பாருங்க. இது என்ன இருக்குது? ரெண்டு கான்செப்ட் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? ஒரு வவ்வல் இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா பிக் வருது அப்படின்னா கம்பேரிட்டிவ் என்ன பண்ணணும்? ER சேர்க்கணும். சூப்பர்லேட்டிவ் என்ன பண்ணணும்? EST சேர்க்கணும். என்ன யூஸ் பண்ணி ரெண்டு கான்சோனன்ட் லெட்டர் சேர்த்து அடிஷனலாக அது பக்கத்தில் என்ன கான்சோனன்ட் லெட்டர் இருக்கோ அந்த கான்சோனன்ட் சேர்க்கணும். இப்போ ஜியில் முடிஞ்சதுன்னா GERன்னு வரும். இதே டியில் முடிஞ்சா TER எக்ஸ்ட்ரா இன்னொரு டி வரும். அதே மாதிரி டியில் முடிஞ்சுன்னா அடிஷனல் டி போட்டு ER சேர்த்து வரும் இல்லையா? அந்த மாதிரி டைப் இதை இப்போ பாருங்க பிக் வந்திருக்கு. அப்படி வந்தா பிக்கர், பிக்கஸ்ட் அப்படின்னு வரும். இதே ஹாட் வந்தா ஹாட்டர், ஹாட்டஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் வந்தா ரெட்டர், ரெட்டஸ்ட் கொண்டு இருக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? இப்போ அடுத்த டைப் பாருங்க மல்டிபிள் சிலபிள்ஸ் ஒரு வேலை வருது. இது எல்லாமே என்ன சிலபிள் பார்த்ததெல்லாம் மோனோ சிலபிள். இப்போ அடுத்து மல்டிபிள் சிலபிள் வருது. மல்டிபிள் சிலபிள் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவாக இருந்தால் வரும் அப்படியே பிளைன் அட்ஜெக்டிவ் வரும். கம்பேரிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வரும் மோர் சேர்க்கணும். சூப்பர்லேட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்? மோஸ்ட் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? மோஸ்ட் சேர்க்கணும். இப்போ பாருங்க பாசிட்டிவ்ல என்ன கொடுத்துருக்கேன்? பியூட்டிஃபுல்னு கொடுத்துருக்கேன். அப்போ கம்பேரிட்டிவ் மோர் பியூட்டிஃபுல்னு வரும். இதே சூப்பர் என்ன வரும்? மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் கொண்டுட்டு வரும். அதே மாதிரி டிஃபிகல்ட்னு இருக்குது. டிஃபிகல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை பிரிக்க முடியல. பிரிக்க முடிஞ்சதுன்னா அது என்னது? மல்டிபிள் சிலபிளாக மாற்ற முடியுது. அப்போ மல்டிபிள் சிலபிள் பண்ண முடிஞ்சதுனால என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவ்க்கு மோர் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ்க்கு மோஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்போ டிஃபிகல்ட் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்க்கு மோர் டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட் சூப்பர்லேட்டிவ் வரும். புரியுதா? அதே மாதிரி யூஸ்ஃபுல் அப்படின்னா யூஸ்ஃபுல் ரெண்டா பிரிக்க முடியுதா? அப்போ என்ன வருதான்? இதுவும் மோனோ அட்ஜெக்டிவ் கிடையாது. அப்போ மோனோ அட்ஜெக்டிவ் கிடையாது என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் யூஸ்ஃபுல், சூப்பர்லேட்டிவ்னா மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரணும். ஓகேவா? அடுத்து இர்ரெகுலர் கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன? அது கம்பேரிசன்லேயே அந்த ER EST சேர்க்க முடியாது. இது என்ன பண்ணும்? ஃபார்மேஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஒரு மாதிரி இருக்கும், சூப்பர்லேட்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குட் வந்துச்சுன்னா குட்டோ அல்லது வெல்லோ வந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ் போகும்போது என்ன வரும்? பெட்டர் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் போகும்போது பெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஒருவேளை பேட் ஆர் இல் இப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்ல கம்பேரிட்டிவ் என்ன பண்ணணும்? வாஸ்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்னா அது வாஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அடுத்து மெனியோ அல்லது மச்சோ பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா இங்கே போகும்போது என்ன வரும்? கம்பேரிட்டிவ்க்கு மோர் வரும், சூப்பர்லேட்டிவ்க்கு மோஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருவேளை பாசிட்டிவ் லிட்டில் வந்திருக்கு அப்படின்னா இங்கே போகும்போது என்ன இருக்குமா? கம்பேரிட்டிவ்க்கு லெஸ் வரும், சூப்பர்லேட்டிவ்க்கு என்ன வருமா? லீஸ்ட் அப்படின்னு வரும். அடுத்து பாசிட்டிவ்ல ஃபேர் வந்திருக்கு அப்படின்னா வரும் இந்த இடத்துல ஃபர்தர் அப்படின்னு சொல்லி வரும். அங்கே ஃபர்தஸ்ட் அப்படின்னு சொல்லி
வரும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் கிராமட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வி வில் see the next video. Thank you for watching.